கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஃபேட் லாஸ்க்கு யூஸ் பண்ணுற பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஒன்று ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் எல்லாமே ஹெல்த்தியான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். ஸ்ப்ரவுட்ஸு, ஓட்ஸு, எக்ஸு எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணேன். அதாவது ஒரு அன்ஹெல்த்தியான ஒரு ப்ராடக்ட்டை ஆட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்து ஒருத்தர் கேட்டார், நீ அதில் சாஸ் ஊற்றி சாப்பிட்றதுக்கு சாப்பிடாமலே இருக்கலாமேடான்னு. அவர் கேட்டது கரெக்ட் தான். ஏன்னா எல்லாமே ஹெல்த்தியாக ஆட் பண்ணிட்டு எதுக்கு அந்த அன்ஹெல்த்தியான ஒரு இதை ஆட் பண்ண. ஆனால் இங்கே தான் பாயிண்டே இருக்குது. இப்போ நம்மளுடைய மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் நம்மளுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸில் சிலருக்கு நிறைய ஹேபிட்ஸ் இருக்கும், எஸ்கேப் மெக்கானிசம் இருக்கும். சில கெட்ட பழக்கம், ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இந்த மாதிரி பண்ணி ஒரு ரிலீஃப் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஸ்வீட்டாக இருக்கிறது, ஜங்க் ஃபுட்டாக இருக்கிறது, இந்த சாக்லேட்டு, ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிட்டு அவங்க வந்து ஒரு ரிலீஃப் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பாங்க. எனக்குமே அந்த மாதிரி தான். நான் இப்போ டயட் வந்து ஃபுல்லாக க்ளீனாக ஆச்சுன்னா கண்டிப்பாக மோசமாக கிராஷ் ஆகிடும். ஒரு நாள் வந்து அப்படியே பிஞ்ச் ஈட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன், ஓவர் ஈட்டிங் பண்ணுவேன், கண்ட மேனிக்கு தின்னுவேன், ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் பண்ணுவேன். லைக் என்ன கிடைக்குதுன்னே தெரியாது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து பார்க்கறதுலாம் வாயில் போடணும், இப்போ சர்க்கரை எடுத்து வாயில் கொட்டிப்பேன். ஏதாவது ஹை கேலரி சாப்பாடு இருக்கும், ஜங்க் ஃபுட்லாம் இருக்கும், எடுத்து கண்டபடி உள்ளே தள்ளுவேன், கண்ட்ரோல் இருக்காது. அப்படி போகிறதுக்கு நம்ம ஒரு நாளைக்கு சும்மா லைட்டாக ஏதாவது ஒரு டொமேட்டோ சாஸோ இல்லை சும்மா ஏதாவது கொஞ்சம் ஸ்வீட்டான ஒரு பொருளை வச்சுக்கிறதால உங்கள் டயட் வந்து ஒரேடியாக அடி வாங்க போகுது இல்லை. அஃப்கோர்ஸ் 100% இருக்காது, இருந்தாலும் ஒரு 90% இருக்கும், 80% ஏன் 70% இருந்தால் கூட உங்களுக்கு லாங் டேர்மில் நல்ல ப்ராக்ரஸ் கிடைக்கும். நீங்கள் 100% உயிரை கொடுத்து ஒரு வாரம் 2 வாரம் தாக்கு பிடிக்கிறதுக்கு நீங்கள் 70% ஹெல்த்தியான டயட் வச்சு ஒரு 5 மாதம் 6 மாதம் இருந்தீங்கன்னா ரிசல்ட் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இது டயட்டுக்கு மட்டும் இல்லை, ஒர்க் அவுட்டுக்கும் சரி, எந்த விதமான ஒரு ஹேபிட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் ப்ராக்ரஸ் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி ஃபேட் லாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இல்லை அந்த ஜேர்னியில் இருக்கீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாக பர்ஃபெக்ட் ஆச்சா ஒர்க்கே ஆகாது. நம்ம அங்கங்கே கொஞ்சமாக சில பல சீட் மீல்ஸு, சில பல டீசன்ட் சீட் மீலாக வச்சுக்கலாம். மயோனைஸில் ஏகப்பட்ட கேலரி இருக்கும், 300-400 கேலரி இருக்கும். இது நீங்கள் டொமேட்டோ கெச்சப் எடுத்தீங்கன்னா அதில் வெறும் 100 கேலரி தான் இருக்கும். ஸோ நான் அதில் ஆட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஹார்டாக ஒரு 20-30 கிராம் தான் வருமே. அதில் 20-30 கேலரி தான் இருக்க போகுது. அது மூலிமா என் டயட் வந்து கிராஷ் ஆக போகுது இல்லை. பாருங்கள், தரமாக இருக்குது. இதெல்லாம் இந்த மாதிரி டொமேட்டோ கெச்சப்பை டெய்லி ஆட் பண்ணி சாப்பிட்டு கொண்டு வர ஃபிசிக்கு தான். நான் இதில் பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா க்ளீனாக வச்சாங்கனால கண்டிப்பாக கொண்டு வர முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன வச்சு தான் கொண்டு வர முடிஞ்சுது. அண்ட் இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.